بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமி தன்னுடைய 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து மிக சிறப்பான பாடங்களை தெளிவான முறையிலே கொடுத்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய வரிசையில் 1வது ஜும்ரா 2வது ஜும்ரா மாணவியர்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தஜ்வீத் வகுப்பு மற்றும் ஃபிக்ஹ் வகுப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வகுப்புகளோடு இணைந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் இருந்து அரபி பேச பழகுவதற்கான வகுப்பும் நடத்தப்பட இருக்கிறது. அரபியை நாம் பேச பழகிவிட்டோம் என்று சொன்னால் நாம் குர்ஆன் ஓதுகின்ற சமயத்திலும் ஹதீஸுகளை படிக்கின்ற சமயத்திலும் அதனுடைய உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்கு இந்த அர்த்தம்தான் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் குர்ஆனை நாம் மனனம் செய்யாதவர்களாக இருந்தாலும் கூட வார்த்தைகளின் அர்த்தங்களை கவனித்து வாக்கியங்களின் அர்த்தங்களை கவனித்து குர்ஆனை நம்மால் இலகுவாக மனனம் செய்து கொள்ள முடியும். அரபியை பேச கற்றுக்கொள்வது நமக்கு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் அரபு மொழிக்கென தனி பெரும் சிறப்புகள் என்பது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன அரபி, நான் அரபி மொழி பேசக்கூடியவன் என்று சொன்னார்கள். ஜன்னத்துல் லுகத்துன் அரபி, சொர்க்கத்து மொழி அரபி என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு எல்லா விதத்திலும் மேன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனின் மொழி அரபி, ஹதீஸின் மொழி அரபி, இப்படி பல சிறப்புகளை நாம் சொன்னாலும் இந்த மொழியை நாம் கற்றுக்கொள்வது நம் மீது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. பல நபிமார்கள் பேசிய மொழியாக இந்த அரபு மொழி என்பது இருக்கிறது. எனவே இதனை நாம் கற்றுக்கொள்வதில் அதீத ஆர்வமும் ஆசையும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை முதலில் உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகின்றேன். சரி, பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1வது ஜும்ரா 2வது ஜும்ரா மாணவ மாணவியர்களுக்கு ஒரு அன்பான ஆலோசனை, ஒரு அட்வைஸ் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். என்ன ஆலோசனை, என்ன அட்வைஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஆன்லைன் மூலமாக படிக்கிறீங்க இல்லையா? பொதுவாகவே ஆன்லைன் மூலமாக படிக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் எல்லாரும் ஏனோ தானோ அப்படின்னு படிக்கிறது வழமை. ஒரு பாதி பாடத்தை கேட்டுட்டு ஒரு பாதி பாடத்தை கேட்காம விட்டுட்டு ஏதோ உஸ்தாதிட்ட கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பாடத்தை கரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா ஓகே, ஃப்ரீ பண்ணிடுவாங்க, அடுத்த பாடத்துக்கு அடுத்த நாள் பாடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில் சில மாணவ மாணவியர்கள் பாடம் பார்க்குறீங்க அப்படிங்கிற செய்தி சில ஆசிரியர்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்தது. தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செய்கிறதுனால நஷ்டம் எங்களுக்கு இல்லை, நஷ்டம் உங்களுக்கு தான். அது நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. இது எங்களை ஏமாத்துறதில்லை, உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறீங்க. நேரத்தை செலவிட்டு பணத்தை செலவிட்டு நேரத்தை ஒதுக்கி அதற்காக உட்கார்ந்து படித்து எல்லாம் செய்துவிட்டு பாடத்தை சொல்லும்போது அறகுறையாக பாடத்தை சொல்வதோ அல்லது பாதி பாடத்தை பார்த்துவிட்டு உங்களுக்கு புரிந்த அளவிற்கு ஏதோ ஒன்றை சொல்வதோ ஒரு முறையில்லாத ஒரு விஷயம். அது எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஒரு மேன்மையை தராது, உங்களுக்கு ஒரு புரிதலை தராது. அப்போ அஸ்ஸலாமு அலைக்குமா. ஹலோ, அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்கம்மா, நான் இப்போ ஒரு லைவில் இருக்கேன்.
கிளாஸுக்கு நான் வந்துட்டேம்மா. இன்றைக்கி ஒரு கிளாஸ் இருக்குது. நான் அதுக்கு தான் காலையிலேயே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆமாம்மா, இப்போ லைவில் இருக்குமா, நான் யூடியூப் லைவில் இருக்கிறேன். இன்ஷால்லா முடிச்சுட்டு கூப்பிட்டுமா. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆயிரும். இன்றைக்கி ஸ்கூல் லீவு தானே? ஸ்கூல் லீவு தான். மதரசா தீனியாத் தான் போவா. நீங்கள் கூப்பிடுங்க, 9 மணியா தான் கூப்பிடுங்க, ஓதிட்டு போவா. சரிம்மா. இன்ஷால்லா இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ அப்படி பாடம் கொடுக்கறதுனால நஷ்டம் உங்களுக்கு தான் முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் படித்து பிரயோஜனம் இல்லை, ரெண்டாவது விஷயம். மூணாவது, நாம் வருடத்தில் 2-3 பரீட்சை வைப்போம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம். அப்படி பரீட்சை வைக்கும்போது நாம் கண்டிப்பாக வாசிக்க சொல்லுவோம். ஒத்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கேட்பேன். அரபியை தெளிவாக வாசிங்கன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் ஆண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர்கள் வீடியோ கால் மூலமாக பரீட்சை கேட்பாங்க. பெண்களுக்கு அந்த சமயத்தில் மட்டும் 2 பெண் ஆசிரியர்கள் நியமித்து உங்களுக்கு பாடத்தை அவங்க பரீட்சையை என்ன செய்வாங்க, வீடியோ கால் மூலமாக கேட்பாங்க. அப்போ அப்படி பரீட்சை கேட்கப்படும் போது நீங்கள் சரியான முறையில் அதில் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 2வது சுமராவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி 1வது சுமராக்காரங்களையும் நான் சொல்ல போகிறது கிடையாது. 2வது சுமராக்காரங்களை அடுத்து நீங்கள் 3வது சுமரா போங்க அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. பரீட்சை ஒழுங்காக சொல்லலைன்னா அடுத்து நீங்கள் 2வது சுமரா தான் ஓதணும். இல்லை நான் 1 வருஷம் ஓதிட்டேன், நீங்கள் என்ன அப்படி பண்ணுறீங்க, ஆன்லைன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வகுப்புலேருந்து இங்கே நின்றுக்குங்க அப்படின்னு ஒரே பேச்சா என்ன செஞ்சுருவோம், சொல்லிடுவோம். அப்போ ஏதோ வந்தோம், ஏதோ படித்தோம், ஏதோ சொன்னோம், ஏதோ கடமையை கழித்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாடம் பார்க்காதீங்க. இது நேரில் இருந்து நடத்தப்படுற வகுப்பு மாதிரி தான் உங்களுக்கு நடத்துகிறோம். எந்த ஆன்லைன் வகுப்பு, எனக்கு தெரிஞ்சு எந்த ஆன்லைன் வகுப்பும் இவ்வளவு பாடங்களை நடத்துறது இல்லை. வாரத்தில் 6 நாள் எங்கேயுமே பாடம் இல்லை. நாம் ஒரு ஸ்கூல் மாதிரியே வாரத்தில் 4 நாள் பாடம் வச்சு உங்களுக்கு 1 நாள் விடுமுறை கொடுத்து 6 நாளும் 6 சிலபஸ் உங்களுக்கு நம்ம அமைக்கிறோம். அப்படி அமைச்சு அதுக்கு பாடத்தை நாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பாடம் நடத்துகிறோம். ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அர்த்தம் சொல்கிறோம், அதுக்கான விளக்கங்களை சொல்கிறோம். அப்படின்னா சொல்லித்தர நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுக்கும்போது படிக்கிற நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும். அப்போ ஏதோ சேர்ந்துட்டோம், அதை சொல்ல கேட்டுக்குவாங்க வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க. இது முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு விடுமுறையை குறைச்சிக்குங்க. நிறைய மாணவ மாணவியர்கள் வந்து இப்போ சேர்ந்தவங்கள்லேயே புதுசாக சேர்ந்தவங்களில் நிறைய பேர் 4 நாள் பாடம், அடுத்து ஒரு 4 நாள் பாடமே கொடுக்கறதில்ல. லீவு வேணும், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆன்லைன் முதல்ல நம்ம எதுக்குங்க? நேரில் போய் ஒரு வகுப்பை படித்தோம்னு சொன்னால் நம்ம வெளியூர் போனாலோ அங்கே போனாலோ இங்கே போனாலோ நம்மளால் படிக்க முடியாது, பாடத்தை தொடர்ந்து கேட்க முடியாது. அப்படியான சூழல்லாம் இருக்கும். நமக்கு நேரில் போய் படிக்கிறதுக்கான நேரமோ காலமோ வீட்டு சூழலோ சரியில்லை. அப்படிங்கிறதுனால தான் ஆன்லைனில் வந்து சேர்றீங்க. அதுக்கு தானே சேர்றோம். அப்படி தான் ஆன்லைனில் வந்து சேர்றீங்க. அப்புறம் ஆன்லைனில் சேர்ந்த பின்னாடியும் எனக்கு அப்படி சூழல் இருக்குது, இப்படி சூழல் இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு மாதத்தில் ஒரு 4 நாள் லீவ் ஆகுதுன்னா அது பிரச்சனை இல்லை. வாரத்தில் 3 நாள் லீவுனா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ இந்த மாதிரி காரணங்களை காமிச்சு விடுமுறை என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. இதுக்கிடையில் உங்களுக்கு புக்ஸை நீங்கள் கடையில் போய் வாங்குற மாதிரி எந்த புக்ஸும் நாம் இது பண்ணலை. எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு மொபைலில் தான் இல்லையா? நான் பாடம் அனுப்புகிறதும் இதே மொபைலில் தான், உங்கள் புக்ஸ் இருக்கிறதும் இதே மொபைலில் தான், நீங்கள் பாடம் கொடுக்குறதும் இதே மொபைலில் தான். இந்த ஒரு மொபைலை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் பாடம் கொடுக்குறீங்க? ஒரு 10 நிமிஷம் பாடம் கொடுக்குறீங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் பாடம் பார்க்க போகிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பாடம் பார்க்க போகிறீங்க. எந்த லெசன்ஸுமே 1 மணி நேரம் நம்ம தாண்டி நடத்தலை. எல்லாமே ஒரு 3/4 மணி நேரம், 40 நிமிஷம், அரை மணி நேரம், 20 நிமிஷம் இப்படி தான் நடத்தியிருக்கிறோம். அப்போ ஒரு சுமார் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை நம்மளால் வந்து செலவு பண்ண முடியலைன்னா எந்த தைரியத்தில் நம்ம வகுப்பில் சேர்ந்தோம்? நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறனோ அல்லது வந்து உங்களை வந்து ஏசணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் என்ன நிலைமையில் சேர்ந்தீங்க, இப்போ என்ன நிலைமையில் உங்கள் மனநிலைமை மாறுதுங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ எதுக்கு நம்ம சேரணும்? ஒரு அரை மணி நேரத்தை நம்மளால் ஒதுக்க முடியலை ஒரு பாடம் பார்த்து பாடம் கொடுக்கறதுக்கு. ஒரு 1/2 hour, அந்த 1/2 hour இந்த டயத்துக்கு தான் அப்படின்ட்டு நம்ம மனசில் இல்லை. நம்ம ஆன்லைன் கிளாஸில் மட்டும்தான்
குறிப்பிட்ட இந்த டயத்தில் தான் நீங்கள் பாடம் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரியோ, குறிப்பிட்ட இந்த டயத்துக்கு தான் நீங்கள் பாடத்தை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை. இப்போ மற்ற வகுப்புகள்லாம் ஜூமில் நடத்துகிறாங்க, கம்பல்சரி அந்த டயத்துக்கு நீங்கள் போனால் தான் அன்றைக்கி லெசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டா அன்றைக்கி லெசன்ஸ் கிடைக்காது. நம்ம லிங்க்கை கொடுக்குறோம், உங்களுக்கு யூடியூப் லிங்க்கை கொடுக்குறோம். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன். ஒரு பாடத்தை ஒரு நாளையில் நீங்கள் 10 நிமிஷமாக பார்த்தா கூட பார்த்துடலாமா இல்லையா? பார்க்கலாம். ஆனால் என்ன செய்கிறதில்ல, பார்க்குறது இல்லை. அப்போ நம்ம மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கங்க. அப்போ நம்ம இதில் முழு ஆர்வம் கொண்டவர்களாக, இதற்கான அர்ப்பணிப்பை கொண்டவர்களாக, இதற்கான தியாகத்தை கொண்டவர்களாக, இதற்கான முழு முயற்சியை கொண்டவர்களாக இந்த வகுப்பில் நாம் இணைஞ்சோமா, அல்ல கடமையை கழிக்கணும், எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கணும், என்னத்தான் சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேர்ந்தோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் விடுமுறை எடுக்காதீங்க, பாடத்தை சரிவர பாருங்கள், பாடத்தை சரிவர கொடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம பேசுகிறத நீங்கள் உங்கள் சிந்தனையில் எடுத்து நீங்கள் செயல்படணும். இது மாதிரி குரான் ஓதுறவங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், வகுப்பில் சேர்ந்து எல்லாருக்கும் தான் நான் அதை சொல்கிறேன். அதனால் பாடத்தை கவனமாக பாருங்கள். விடுமுறை வேணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே தகவலை தெரிவிங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் பாடம் கொடுக்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது தகவல் தெரிவிங்க. ஒரு மெசேஜ் போடுறதுல என்னங்க வரப்போகுது? இன்றைக்கி உஸ்தாத் இன்றைக்கி நான் பாடம் கொடுக்கல, முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஏன் எதுக்கு நோண்டி கேள்வியும் நம்ம கேட்க போகிறது இல்லை. பாடம் கொடுக்குறோன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தகுந்த காரணத்தினால தான் உங்களால் பாடம் பார்க்க முடியல, பாடம் கொடுக்க முடியலங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஒரு தகவலை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடம் கேட்குற அந்த ஒரு 20 நிமிஷத்தை வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் செயல்படுத்துவோம். அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம். அல்லது வேறு ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாடத்தை நம்ம கேட்கலாம். ஏன் இல்லைன்னா சும்மா கொஞ்ச நேரம் படுத்தாது கிடப்போம் இல்லையா? நீங்கள் பாடம் கொடுக்குற அந்த டயத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கால் பண்ண பின்னாடி உஸ்தாத் இல்லை உஸ்தாத் இன்றைக்கி பாடம் கொடுக்கல, இல்லை உஸ்தாத் இன்றைக்கி லீவு, இல்லைனா சில பேர் கால் பண்ணி எடுக்கிறதும் இல்லை, மறுநாள் தகவல் என்ன செய்கிறீங்க, தெரிவிக்கிறீங்க. அப்போ இப்படி பண்ணுறதுனால கடினமான சட்டங்களை நம்ம வகுக்கிற மாதிரி ஆகும். அப்போ கடினமான சட்டங்களை வகுக்கும்போது உங்களுக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும், ஒரு கில்ட்டினஸ் உங்களுடைய உணர்ச்சிகளில் ஏற்படும். அப்போ நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படின்னு போயிடுவீங்க. இப்போ எல்லோரும் எப்படி சேர்ந்துருக்கீங்க? நீங்கள் உங்கள் மனநிலைமையில் நீங்கள் எப்படி சேர்ந்துருக்கீங்கன்னா, நமக்கு வயசு போயிடுச்சு, நம்ம வேலைகளுக்கு போயிட்டோம், குடும்ப சூழலால் நம்ம ஓத முடியாமல் போயிடுச்சு, எப்படியாவது இந்த ஆன்லைன் வகுப்பில் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. அதனால தான் உங்களுடைய அந்த நெருக்கடியான நிலையில் நீங்கள் சேர்ந்ததுனால தான் உங்களுக்கு நம்ம கடினமான சட்டங்கள் எதையும் வகுக்கலை. இப்போ கடினமான சட்டங்களை வகுத்தா உங்கள் மனசு பழைய நிலைமைக்கு திரும்பிடும். என்னடா இது ஆன்லைன் லேசாக இருக்குன்னு பார்த்தா இவங்களும் இவ்வளோ சொல்கிறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே, என்னத்தை போட்டு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம என்னத்தை போய் படித்து என்னத்தை ஆக போகுதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோண்டிடும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம சட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இல்லாமல் உங்களுடைய போக்கிலே தான் நம்ம பாடம் நடத்துகிறோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் கவனிங்க, அதெல்லாம் கவனித்து என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் பாடத்தை கொடுங்க. இந்த எல்லா பாடத்தினுடைய வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். என்ன சொல்கிறேன், என்ன நடத்துகிறேன், எந்த இடத்துல நானே சில நேரங்களில் உளறி இருக்கிறேன், எந்த இடத்துல நாம் சில நேரம் தப்பாக சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, நோட்டீஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அதனால் இதை நீங்கள் டீமோட்டிவேட்டாக எடுக்காமல் உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இதை எடுத்துக்கிட்டு கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடத்தை பாருங்கள். சரி, இப்போ நம்ம அரபி பேசுகிற இந்த வகுப்புக்கு இன்றைக்கி ஒரு 100 ஒத்த வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 100 ஒத்த வார்த்தைகளையும் அரபியிலையும் தமிழ்லையும் தமிழ் அர்த்தத்தையும் நாம் கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் அரபியை சரியாக வாசிக்கிறது இல்லை. அரபியை வாசிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதுக்கிடையில் ஹரக்கத் இல்லாத பாடங்களை கூட உங்களுக்கு நான் ஹரக்கத்து வச்சு தமிழ் அர்த்தத்தை கீழே அண்டர்லைன் பண்ணி ஒரு ஒரிஜினல் புக்கை நாம் உங்களுக்காக வேண்டி மாடிஃபை பண்ணி அதை தனியாக மாற்றிலாம் கொடுக்குறோம். அப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாம் உங்களுக்கு கொடுக்குறோம்னா அதை நீங்கள் கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்து என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த 100 ஒத்த வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இதை இன்றைக்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை.
இந்த அரபி பேசக்கூடிய வகுப்பை இன்றைக்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். இல்லை இந்த ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக 10-10ஆவோ 20-20ஆவோ 30-30ஆவோ ஒரு வாரம் வரைக்கும் அடுத்த வாரம் பாடம் நடத்துகிற வரைக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னென்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் குர்ஆனினுடைய தஃப்சீரும் நாம் 2 ஜும்ராக்கும் சேர்த்து நடத்துவோம். இந்த பாடமும் 2 ஜும்ராக்கும் சேர்த்து நடத்தப்படுகின்ற ஒரு பாடம் தான். சரிங்களா? பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபி பேசுவதற்கான ஒற்றை வார்த்தைகள். முதல் கட்டம் 100 உடல் சார்ந்த ஒற்றை வார்த்தைகள். தயாரிப்பு உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமி யூடியூப் சேனல். சரியா? தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்கள் உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லாத்தினுடைய பேரையும் இதில் நான் ஒன்று சேர்த்துருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதை அப்படியே நான் வாசிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரி பாருங்கள். அர்ரஉசு பெரும்பாலும் நீங்கள் தமிழ் உச்சரிப்பை பார்க்காதீங்க, அரபி உச்சரிப்பையே பாருங்கள். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் தமிழை பார்த்துங்க. வாயிலே நுழையலை அப்படிங்கும்போது தமிழை பார்த்துக்குங்க. சரியா? அர்ரஉசு தலை. அர்ரஉசு தலை. சரிங்களா? தலை, உங்களுடைய ஒட்டுமொத்த தலை. சரியா? அல் ஜும்ஜுமத்து. அல் ஜும்ஜுமத்து மண்டை ஓடு. ஜும்ஜுமத்துன்னு சொன்னால் என்னதுங்க? மண்டை ஓடு. தலை வேறு, மண்டை ஓடு வேறு. தலைனா நம்ம முடி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து முடி தோள்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தலை. ஒன்றுமே இல்லாமல், முடி இல்லாமல், சதை இல்லாமல், இரத்த ஓட்டமே இல்லாமல் ஒரு தகுடு மாதிரி இருக்கு இல்லையா, அதான் என்னது? மண்டை ஓடு. சரிங்களா? சரி. அத்திமாகு. அரபி நல்லா வாசிக்கணும்னா அத்திமாகு. அத்திமாகு மூளை. ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லையா, துமாரா திமாக் கராப் ஹோகையா, உன் மூளை என்ன கெட்டு போச்சா அப்படின்னு கேட்பாங்க. வழங்குங்களா? அத்திமாகு மூளை. சரி. அல் ஜபுஹத்து. அல் ஜபுஹத்து நெற்றி. ஜபுஹத்துன்னு சொன்னால் நெற்றி, நம்ம நெத்தி இருக்குல்ல, இதுதான் ஜபுஹத். சரிங்களா? அல் ஜபுஹத்து நெற்றி. இதெல்லாம் லேசான வார்த்தைகள் தான், டக்கு டக்குன்னு நான் வாசிச்சுட்டு போயிடுவேன், பார்த்துக்கணும். அல் வஜுஹு முகம். அல் வஜுஹு முகம். சரியா? அல் ஐனு. அல் ஐனு கண். அல் ஐனு கண். கண், நம்மளுடைய கண். அடுத்து அல் ஜஃப்னு. அல் ஜஃப்னு எல்லாத்துலேயுமே இந்த அல்லுன்னு படிக்கணும். அதில் ஷம்சியா எழுத்து கமரியா எழுத்து வரும்போது வேறு மாதிரி படிப்போம். பாருங்கள். அல் ஜஃப்னு. ஜஃப்னு அப்படின்னு சொன்னால் கண் இமை. புருவம் நினச்சிடாதீங்க, இது புருவம், இதுதான் கண் இமை. இந்த கண் எம முடி இருக்குன்னு சொல்லுவோம்ல, கண் எம, நம்ம எமன்னு சொல்லுவோம். கண் இமை. சரிங்களா? அர்ரம்ஷு இமை முடி. அர்ரம்ஷு இமை முடி. சரிங்களா? இமை முடி. இமை வேற, இமைனா நம்ம இப்படி மடங்கியிருக்கா, இது இமை. அதில் இருக்கிற முடிக்கு பேர் அர்ரம்ஷு, இமை முடி. பாருங்க. அடுத்து அல் ஹாஜிபு. அல் ஹாஜிபு. ஹாஜிப் அப்படின்னு சொன்னால் புருவம், இதுதான் புருவம் இல்லையா? அல் ஹாஜிபு புருவம். அல் உசுனு. அல் உசுனு ஜால். அல் உசுனு காது. அல் உசுனு காது. சரியா? அடுத்து
ஷஹ்மத்துல் உஸ்னி. ஷஹ்மத்துல் உஸ்னி. ஷஹ்மத்துல் உசுன் அப்படின்னு சொன்னால் காது தொங்கும் பகுதி. காது தொங்கும் பகுதி ஷஹ்மத்துல் உதுனி. நுனிக்காது நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்ம தமிழில் சொல்கிறது நுனிக்காது அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் நுனிக்காது அப்படின்பாங்க. ஷம்ஹத்துல் உதுனி காது. ஷம்ஹத்துல் உதுனி நுனிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அல் அன்ஃபு. அல் அன்ஃபு மூக்கு. அல் அன்ஃபு மூக்கு. சரிங்களா? அல் மின்ஹரு. அல் மின்ஹரு. மின்ஹரு அப்படின்னா மூக்குத்துளை. மின்ஹரு மூக்கினுடைய ஓட்டை. சரிங்களா? மூக்கினுடைய துளை அப்படின்னா இந்த மூக்கினுடைய ஓட்டை. அல் ஹத்து. அல் ஹத்து தால். அல் ஹத்து. தமிழ் உச்சரிப்பை பார்க்காதீங்க. தமிழ் உச்சரிப்பை நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, தமிழ் உச்சரிப்பை பார்க்காதீங்க. இது லைவில் பார்க்குறவங்களுக்கு வந்து பிடிஎஃப் தெரியாது. ஏன்னா இதில் வந்து நம்ம பிடிஎஃப் மூலமாக நடத்துகிறோம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம வீடியோவும் நான் போடுவேன். அந்த பிடிஎஃப்பையும் நான் இன்ஷா அல்லாஹ் புக்கையும் கொடுப்பேன். சரிங்களா? அல் ஹத்து கன்னம். 2 கன்னம். அல் ஹத்து கன்னம். சரிங்களா? அல் ஃபமு. அல் ஃபமு வாய். அல் ஃபமு வாய். சரிங்களா? அஷ்ஷஃபகத்து. அஷ்ஷஃபகத்து உதடு. ஷஃபகத்துன்னு சொன்னால் என்னதுங்க? உதடு. சரிங்களா? அல் அஸ்னானு. அல் அஸ்னானு பற்கள். இப்போ நம்ம படிக்கும்போது அல் வச்சு அல் வச்சு அல் வச்சு அல் வச்சு எல்லாத்தையும் படிப்போம். ஆனால் நீங்கள் பேசும்போது அல் அஸ்னானு பைலா உன் அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. அஸ்னானுன் பைலா உன் பல் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட என்ன செய்யும், போதும். இந்த அல்லுங்கிறது அரபு இலக்கணத்தை படிக்கும்போது அந்த அல்லை வச்சு நாம் படிப்போம். இஸ்திலாஹ் புழக்கத்தில் பேச்சுக்கு வரும்போது அந்த அல்லை எங்கேயுமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை சுருக்கி நாம் என்ன செய்யலாம், ஷஃபகத்து ஃபமு அஸ்னான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், பொதுவாகவே நாம் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்லி சத்து. அல் லீசத்து. அல் லீசத்து பல்லின் ஈறுகள். அல் லீசத்துன்னு சொன்னால் என்னதுங்க? ஈறு. ஈறு. ஈறுனா பல்லினுடைய ஈருன்னு சொல்லுவோம்ல, ஈறு வலிக்குதுன்னு சொல்லி பல்லு முளைக்கக்கூடிய ஈறு. மேல் ஈறு கீழ் ஈருன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அது. சரிங்களா? அல் லிசானு. அல் லிசானு நாக்கு. அல் லிசானு நாக்கு. சரியா? அல் ஹல்கு. அல் ஹல்கு. ஹல்கு அப்படின்னு சொன்னால் தொண்டை. இதுதான் தொண்டை. இது தொண்டை இல்லை, தொண்டையினுடைய வெளிப்பகுதி. தொண்டைங்கிறது எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. சரியா? அல் ஹல்கு தொண்டை. அடுத்து அஸ்ஸகனு. அஸ்ஸகனு. ஜக்கனுன்னு சொன்னால் கூட போதும். அஸ்ஸகனு தாடை. அஸ்ஸகனு தாடை. தாடை வேறு, கன்னம் வேறு. சரியா? தாடைன்னு சொன்னால் இது இந்த பல்லு வளரக்கூடிய தாடை, கீழ் தாடை மேல் தாடைன்னு சொல்லுமா இல்லையா, தாடை. பல்லு வளரக்கூடிய இடம் தான் தாடை. அல் ஃபக்கு. அல் ஃபக்கு. அல் ஃபக்கு தாடை எலும்பு. அல் ஃபக்கு தாடை எலும்பு. அல் ஃபக்கு தாடை எலும்பு. சரியா? அல் உனுக்கு. அல் உனுக்கு. அல் உனுக்கு. உனுக்கு அப்படின்னு சொன்னால் கழுத்து. உனுக்குன்னு சொன்னால் கழுத்து. இது ஃபுல்லாகவே என்னது தான், கழுத்து தானே. அல் உனுக்கு கழுத்து. பாருங்கள் எத்தனை எவ்வளோ இருக்குது பாருங்கள். அல் உனுக்கு கழுத்து. அர் ரகபத்து. அர் ரகபத்து
கழுத்து பகுதி. ரகபத்து கழுத்து பகுதி. கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குது, இந்த பகுதி இருக்குது, பிற்பகுதி இருக்குது இல்லையா, கழுத்தினுடைய பகுதி. அல் கதிஃபு, அல் கதிஃபு தோல் புஜம். கதிஃப் அப்படின்னு சொன்னால் என்னதுங்க, தோல். அல் கதிஃபு தோல் புஜம். அத்துர்குவத்து, அத்துர்குவத்து, துர்குவத்து கழுத்து எலும்பு. துர்குவத்துன்னு சொன்னால் என்னதுங்க, கழுத்து எலும்பு. சரியா? அஸ்ஸதுரு மார்பு. அஸ்ஸதுரு மார்பு. சரிங்களா, நம்மளுடைய இந்த பகுதி மார்பு. அஸ்ஸதியு மார்பகம். அஸ்ஸதியு மார்பகம். மார்பு வேற, மார்பகம் வேற. சரிங்களா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி. அல் ஹமலத்து, அல் ஹமலத்து மார்பக முளை. மார்பக முளை. சரிங்களா, மார்பக முளை. அல் ஹமலத்துன்னு சொன்னால் என்னதுங்க, மார்பக முளை. மார்பு வேற, மார்பகம் வேற, மார்பக முளை வேற. சரிங்களா. அல்லஹ்ரு, அல்லஹ்ரு முதுகு. அல்லஹ்ரு முதுகு. அல்லஹ்ருன்னு சொன்னால் என்னதுங்க, முதுகு. சரிங்களா, அல்லஹ்ரு முதுகு. அடுத்து அல் அமூது ஃபகரியு. அல் அமூது ஃபகரியு முதுகன் தண்டு. அல் அமரு அல் அமூது ரூல். அல் அமூதுல் ஃபகரியு. அல் அமூதுல் ஃபகரியு முதுகன் தண்டு. முதுகன் தண்டுனா அந்த எலும்பு இருக்குல்ல அது. சரிங்களா. அல் பத்துனு, அல் பத்துனு வயிறு. அல் பத்துனு வயிறு. அசுர்ரத்து தொப்புள். அசுர்ரத்து தொப்புள். சரிங்களா. அல் ஹாசிரத்து, அல் ஹாசிரத்து இடுப்பு பக்கம். அல் ஹாசிரத்து இடுப்பு பக்கம். சரியா. அல் ஹஸ்ரு இடை. இடைன்னு சொன்னால் வெயிட் இல்லை, அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிறது இடை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அது. பிஸ்மில்லா. இடைன்னு எடை போடுறதுன்னு நினச்சிடக்கூடாது. சரி. அல் ஹவுது, அல் ஹவுது, அல் ஹவுது இடுப்பு எலும்பு பகுதி. அல் ஹவுது இடுப்பு எலும்பு பகுதி. இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதிக்கு அரபியில் என்ன சொல்லுவோம், அல் ஹவுது. இடுப்பு எலும்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எனக்கு ஹவுது வலியாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், இடுப்பு எலும்பு வலிக்குதுன்னு அர்த்தம். சரியா. அல் உர்பியத்து, அல் உர்பியத்து கீழ் வயிற்று பகுதி. இன்றைக்கி எல்லாருக்கும் 3 வயிறு இருக்குது தெரியுமா? எத்தனை வயிறுங்க இருக்குது இன்றைக்கி? 3 வயிறு. 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 1 வயிறு தான் இருந்துச்சு எல்லாருக்கும். இன்றைக்கி 6 நேரம் சாப்பிட்றான், 8 நேரம் டீ குடிக்கிறான், 4 நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான். எத்தனை வயிறு இருக்குது? 3 வயிறு. இங்கே ஒரு வயிறு இருக்குது, இங்கே வரைக்கும் வயிறு இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு வயிறு இருக்குது, கீழே ஒரு வயிறு இருக்குது, நெஞ்சு வரைக்கும் ஒரு வயிறு இருக்குது, அடுத்து வயிறு இருக்கிற பகுதியிலே வயிறு இருக்குது, அடுத்து வயிற்றுக்கு கீழே ஒன்று என்ன செய்யுது, வளருது. எங்கேருந்து வளருதுன்னு என்ன செய்யலை தெரியல. நல்லா பார்த்துவான். உணவுகளில் ரொம்ப கட்டுப்பாடாக இருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அவர் பஜாரில் நடந்து போகும்போது சில மனிதர்கள் பெரிய பெரிய வயிறு உடையவர்களாக, தொப்பை உடையவர்களாக சிலரை பார்த்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, இது என்னங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. எது? தொப்பை இருக்க அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது அல்லாஹ் கொடுத்த நியாமத்து இல்லை, இது அல்லாஹ் கொடுத்த தண்டனை. இவ்வளோ பெரிய தொப்பை இருந்தால் எப்படிங்க உங்களுக்கு தொழுகையில் உற்சாகம் இருக்கும், எப்படி நீங்கள் ஒழுங்காக தொழ முடியும், எப்படி குடிஞ்சு நிமிர முடியும்
நீங்கள் தானே எங்கள் தொப்பை வளர்ந்துருச்சுன்னு சொல்லி தானே எங்கள் பாதி பேர் உட்காந்து தொழுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது என்னது? அல் உர்பியத்து அப்படின்னு சொன்னால் கீழ் வயிற்று பகுதி. சரிங்களா? சரி. அல் இபுத்து கைக்குழி. தமிழ் நல்ல அற்புதமான தமிழ் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? அல் இபுத்து கைக்குழி. கைக்குழின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். இபுத்துக்கு வந்து கைக்குழி அப்படின்னா சில இடங்களில் வந்து அக்குள் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அக்குள் பகுதி அப்படின்பாங்க. சில இடங்களில் கம்கட்டு அப்படின்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு பகுதி. அதாவது அக்குள் பகுதி அப்படிங்கிறது பல இடங்களில் சொல்லப்படும். நம்ம இந்த பகுதி இருக்கு இல்லையா? இதுக்கு பிறகு என்னது? அக்குள் பகுதிகள். சரிங்களா? அஸ்ஸிராஉ. அஸ்ஸிராஉ மேல் கை. அஸ்ஸிராஉ மேல் கை. சரிங்களா? மேல் கைனா நம்மளோட கையினுடைய மேற்பகுதிகள். அஸ்ஸிராஉ மேல் கை. அல் மிர்ஃபகு. அல் மிர்ஃபகு முழங்கை. அல் மிர்ஃபகு முழங்கை. முழங்கைன்னு சொன்னால் இதுதான் முழங்கை. பூ வந்து ஒரு முழம் கொடுங்கன்னு சொன்னால் இது அப்படி தானேங்க. இது விரல் இருக்குது, அடுத்து மணிக்கட்டு இருக்குது, அடுத்து முழங்கை, அடுத்து முட்டுக்கை, அடுத்து மேல்கை. மேல்கைனா கிட்டத்தட்ட இந்த ஷோல்டர் வரைக்கும் வர்றது தான். அந்த கம்கட்டுக்கு கீழே இருக்கிறது வந்து என்னது? மேல்கை. அதுக்கடுத்து தான் முட்டுக்கை, அதுக்கடுத்து தான் முழங்கை, அதுக்கடுத்து மணிக்கட்டு, அதுக்கடுத்து விரல். சரியா? அப்போ அல் மிர்ஃபகு முழங்கை. சரிங்களா? ஒரு முழம் அளந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது. அஸ்ஸாஇது முழங்கை கீழ்கை. அஸ்ஸாஇது முழங்கை கீழ்கை. சரிங்களா? அடுத்து அர்ருசுகு மணிக்கட்டு. அர்ருசுகு அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள ஒரு அரபி வார்த்தை. கஃப் அப்படின்னாலும் மணிக்கட்டு தான். கஃப்புக்கு வந்து உள்ளங்கை அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளங்கைக்கும் சொல்லலாம், அதே நேரத்தில் மணிக்கட்டுக்கும் என்ன செய்யலாம்? சொல்லலாம். சரியா? அல் எது கை. அல் எது கை. மொத்தமாக இருக்கிற இந்த கைக்கு பொதுவாக கைன்னு சொல்லுவோம். அடுத்து உள்ளங்கை, மணிக்கட்டு, அப்படியே நம்ம மேலே என்ன செஞ்சுட்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். சரிங்களா? அல் இஸ்பாஉ. அல் இஸ்பாஉ விரல். அல் இஸ்பாஉ விரல்கள். சரிங்களா? அல் இபுஹாமு. அல் இபுஹாமு கட்டை விரல். கட்டை விரல்னா தானே கட்டை விரல்? கட்டை விரல். உங்களுக்கு கட்டை விரல் என்னன்னு தெரியும். சரியா? அஸ்ஸபாபத்து. அஸ்ஸபாபத்து சுட்டு விரல். சுட்டு விரல். சுட்டு விரல் அப்படின்னு சொன்னால் இந்த சுற்றி காமிக்கிற விரல். நாம் எதுன்னு சொல்லுவோம், இது என்ன சுற்றி காமிக்கிற விரல்னு சொல்லி தமிழில் வந்து சொல்லுவோம். நாம் பொதுவாக என்ன சொல்லியே பழகிருப்போம் அப்படின்னு சொன்னால் அத்தகையாத்து விரல் அப்படின்போம். என்ன விரல்? அத்தகையாத்து விரல். அல் உஸ்தா நடுவிரல். அல் உஸ்தா நடுவிரல். நடுவிரல்னால் அந்த நடுவிரல் காமிக்கக்கூடாது இல்லையா? காமிச்சா அது வந்து தப்பான அர்த்தமாக இன்று கருதப்படுகிறது. அல் உஸ்தா நடுவிரல். அல் மின்சிரு. அல் பின்சிரு. பின்சிரு மின் இல்லை, பின்சிரு மோதிர விரல். மோதிர விரல்னால் இது மோதிர விரல், இது மோதிர விரல், இதுதான் மோதிர விரல். நான் போட்டிருக்கிறது வந்து சுன்னத்தான மோதிர விரல். நாம் சொல்கிறது வந்து இதுதான் மோதிர விரல்ம்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுண்டு விரலில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க? மோதிரம் போட்டிருக்காங்க. இதுதான் சுண்டு விரல். சுண்டு விரலில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் போட்டாங்க. அல் ஹின்சிரு. அல் ஹின்சிரு. அல் ஹின்சீருன்னு சொல்லிடாதீங்க. ஹின்சீருனா தப்பான அர்த்தமாயிரும். ஹின்சீர்னா பிக் பண்ணிங்கிற அர்த்தம். ஹின்சிரு. ஹின்சிரு அப்படின்னு சொன்னால் சிறு விரல். நம்ம சுண்டு விரல்னு சொல்லுவோமா இல்லையா? இது. அப்போ கட்டை விரல் முடிஞ்சு, ஆள்காட்டி விரல் முடிஞ்சு, நடு விரல் முடிஞ்சு, மோதிர விரல் முடிஞ்சிச்சு, சுண்டு விரல் முடிஞ்சு. சரிங்களா? அல் லுஃப்ரு. அல் லுஃப்ரு நகம். அல் லுஃப்ரு நகம். சரியா? அல் ஃபஹிது. அல் ஃபஹிது தொடை. அல் ஃபஹிது
தொடை, தொடைக்கு என்னன்னு சொல்லுவோம், ஃபஹீதுன்னு சொல்லுவோம். சரிங்களா. அர்ருக்குபத்து, அர்ருக்குபத்து முழங்கால், அர்ருக்குபத்து முழங்கால். சரியா. அஸ்ஸாக்கு, அஸ்ஸாக்கு கால் மண்டை கீழ்ப்பகுதி. அஸ்ஸாக்கு, சாக்குன்னு சொன்னால் நம்ம செருப்பு போடக்கூடிய இடம் இருக்கா இல்லையா, அதான் சாக். சரிங்களா. அடுத்து அர்ரபுலத்து, அர்ரபுலத்து முழங்கால் கீழ்ப்பகுதி, முழங்கால் கீழ்ப்பகுதி. சரிங்களா. அல் காஹிலு, அல் காஹிலு கணுக்கால். கணுக்கால்னால் என்னென்னு தெரியுது உங்களுக்கு, அதெல்லாம் வந்து கீழே காலெல்லாம் காமிக்க முடியாது லைவில். அல் காஹிலு கணுக்கால். சரிங்களா. அல் கதமு பாதம், கீழே நம்ம நடந்து போகிறோமா இல்லையா, அதுதான் பாதம். சரிங்களா. அல் காபு, அல் காபு குதிங்கால். குதிங்காலில் எல்லாருக்கும் வெடிப்பு இருக்குன்னு சொல்லுவாமா இல்லையா, ஒரே குதிங்கால் வெடிப்பாக இருக்குது, குதிங்கால் வலிக்குது, குதிங்கால் அப்படி இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா, அது அல் காபு குதிங்கால். அசாபியுல் கதமி கால் விரல்கள், அசாபியுல் கதமி கால் விரல்கள். கால் விரல்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லியாச்சு. அங்கே மேலே வந்து என்ன செஞ்சுருக்கு, எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறோம், எது எது எந்தெந்த விரலுக்கு எப்படி எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கு. சரியா. அசாபியுல் கதமி கால் விரல்கள். அசாபி அப்படின்னு சொன்னால் விரல்கள் பன்மை, கதம் அப்படின்னா கால், அப்போ கால் விரல்கள். சரிங்களா. பாத்தினுல் கதமி பாதத்தளம், பாத்தினுல் கதமி நம்மளுடைய பாதத்தளம், கீழே நம்ம வந்து அடி எடுத்து வைக்கிறோமா இல்லையா, அது. சரிங்களா. அடுத்து அல் ஜில்து தோல், ஜில்துன்னு சொன்னால் தோல், நம்ம உடம்புல தோல் இருக்கா இல்லையா, தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அப்போ ஜில்தை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பழகிக்கலாம். வந்து முதல்ல இந்த ஒத்த வார்த்தைகளை புழக்கத்துக்கு கொண்டு வாங்க, ஒத்த வார்த்தைகளை புழக்கத்துக்கு கொண்டு வாங்க. தமிழும் அரபியும் சேர்ந்து பேசி பாருங்கள். தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க, ஜில்தை உரிச்சிருவேன் அப்படின்னா, அப்போ அங்கே உரிச்சிருவேங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம கற்றுக் கொடுப்போம். அப்போ என்ன செய்வாங்க, நான் அப்படிங்கிறதுக்கு அணை, உரிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை, அப்போ ஜில்துனா இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் வரும். சரிங்களா. அஷ்ஷாரு, அஷ்ஷாரு, அஷ்ஷாரு முடி, பொதுவாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா முடிக்கும் ஷார். சரிங்களா. அஷ்ஷாரு முடி, அப்போ போய் ஷாரை வெட்டிட்டு வா, முடியை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது சொல்கிறது. சரிங்களா. அல்லிஹ்யத்து, அல்லிஹ்யத்து தாடி, அல்லிஹ்யத்து தாடி. சரிங்களா. அஷ்ஷாரிபு மீசை, அஷ்ஷாரிபு மீசை. அத்தமு ரத்தம், அத்தமு ரத்தம். அல் அதுமு எலும்பு, அல் அதுமு எலும்பு. அல் அலலத்து, அல் அபலத்து, அல் அபலத்து தசை, தசை. தசைனா சதை, நம்ம சதை சதைன்போமா இல்லையா, தசை அதான். அல் இர்கு, அல் இர்கு நரம்பு, அல் இர்கு நரம்பு. அல் கல்பு இதயம், அல் கல்பு இதயம். அர்ரிஅத்து, அர்ரிஅத்து நுரையீரல், அர்ரிஅத்து நுரையீரல். அல் கபிது கல்லீரல், அல் கபிது கல்லீரல். அல் மஇதத்து, அல் மஇதத்து வயிற்றுப்பை, இரைப்பை. வயிற்றுப்பைன்னா என்ன அர்த்தம், இரைப்பை. சரிங்களா. அல் அம் ஆவு, அல் அம் ஆவு, அல் அம் ஆவு குடல், அல் அம் ஆவு குடல். சரிங்களா. அல் குல்யத்து, அல் குல்யத்து சிறுநீரகம், அல் குல்யத்து சிறுநீரகம். சரிங்களா. அடுத்து அல் மசானத்து, அல் மசானத்து மூத்திரப்பை, அல் மசானத்து மூத்திரப்பை. இதெல்லாம் உடம்பு உறுப்பு உள்ளே இருக்கிற உறுப்புக்கள். சரிங்களா.
அத்திஹாலு அத்திஹாலு மில்தி மில்த்தினா என்ன? ஸ்ப்ளின்னா என்னன்னு தெரியல. அது யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடம் சொல்லும்போது. சரியா? சரி. அல் பன்கிரியாசு அல் பன்கிரியாசு அகப்பை. அகப்பை இதெல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கிறது, இதெல்லாம் டாக்டருக்கு தான் தெரியும். அகப்பை. சரிங்களா? அல் ஹஞ்சரத்து அல் ஹஞ்சரத்து குரல் வளை. குரல் வளை அது தெரியுதுல, இதுதான் குரல் வளை. அந்த தொண்டை உள்ளே இறங்குது, குரவலைக்குள்ளே இறங்குதுன்னு சொல்லுவோமா இல்லையா, அது. அல் மரியு அல் மரியு உணவு குழாய். குரவலை வேற, உணவு குழாய் வேற. சரியா? அல் கபசத்து ஹவா ஈயத்து ஹவா ஈயத்து அல் கபசத்துல் ஹவா ஈயத்து அப்படின்னா என்னது? மூச்சுக்குழாய். மூச்சுக்குழாய் நம்ம தமிழில் எவ்வளோ சுருக்கமாக இருக்குது, அரபியில் எவ்வளோ பெரிய பேராக இருக்குது. கபஸ், கபஸ்னா குழாய். ஹவாயியத்து அப்படின்னா காற்று, காற்று விடுகின்ற குழாய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஹவாயியத்துன்னு சொன்னால் என்னதுங்க? காற்று, காற்று. சரிங்களா? கபஸ் அப்படின்னா ஓட்டை, குழாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அல் கபசத்துல் ஹவாயியத்து அல் கபசத்துல் ஹவாயியத்து மூச்சு குழாய். சரிங்களா? அந்நுஹா உல் ஷௌகியு அந்நுஹா உல் ஷௌகியு ஷௌகியு முதுகு நான். முதுகு நான், முதுகு நான் சொன்னால் அந்த முதுகில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஜெல்லுக்கு சொல்லக்கூடிய இது. சரிங்களா? அல் அல் அசாபு நரம்புகள். அல் அசாபு நரம்புகள். சரிங்களா? அடுத்து அல் குத்தத்துர் அல் குத்தத்துர்ரதி ரத் அல் குத்த துர்ரத் குத்த எப்படி படிக்கிறதுனே தெரியலையே. அல் துர்ர துத்த ரகியத்து அல் குத்தத்து அத்தரிகியத்து அத்தரிகியத்து அப்படின்னு சொன்னால் தைராய்டு சுரப்பு நோய் சம்பந்தமானது. தைராய்டு இருக்குல்ல, அது. சரியா? அல்லௌசா அல் அல்லௌசதானி அல் லௌசதானி லௌசத்தானி இங்கிலீஷில் போட்டிருக்கு டொனினஸ். சரி, அது என்னென்னு பார்த்துக்குவோம். லுஆபு உமிழ்நீர். லுஆபு உமிழ்நீர் எச்சு. அல் ஹபுலு சௌத்தியு அல் ஹபுலு சௌத்தியு குரல். சரியா? அல் அரகு வேர்வை. அல் மிஃப்சலு முட்டு மூட்டு. அல் மிஃப்சலு மூட்டு, கை மூட்டு, எல்லாமே மூட்டு தான். ஜாயிண்ட் இருக்குல்ல, மூட்டு வழியாக இருக்குன்னு சொல்கிறோம்னா முட்டுக்கல்ல மூட்டுனா இது. இது ஒரு மூட்டு, இது ஒரு மூட்டு, இது ஒரு மூட்டு, எல்லாத்துக்குமே மூட்டுகள் இருக்கு இல்லையா, அது. சரி. அல் குதுருஃபு அல் குதுருஃபு இங்கிலீஷில் இருக்கிறது என்னென்னு பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? அந்நிஹாஉ எலும்பு மஜ்ஜை. அர்ரஹிமு கர்ப்பப்பை. அர்ரஹிமு கர்ப்பப்பை. அல் மிபுயது கர்ப்பப்பை முட்டை உறுப்பு. கர்ப்பப்பை முட்டை உறுப்பு. அல் மஹ்பிலு யோனி. அல் கபீலு ஆண் உறுப்பி. அல் ஹுஸ்யத்து விரை. அல் மனியு விந்து. அஸ்ஸதியானி இரு மார்பகங்கள். அல் ஹலீபு
தாய்ப்பால். அல் ஹலியத்து செல், செல்னால் நம்ம உடம்புல இருக்கிற செற்கள். அல் ஜிஸ்மு உடல் முழுவதும். முடிஞ்சு 100 ஒத்த வார்த்தைகளை நம்ம கற்றுருக்குறோம் இன்ஷா அல்லாஹ். இதை வந்து நீங்கள் ஒரு 10-10ஆவோ 4-4ஆவோ 5-5ஆவோ அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிங்க. அடுத்த வாரம் என்ன ஒத்த வார்த்தையை நம்ம படிப்போம் அப்படின்னா, உறவினர்கள், பாப்பா, அம்மா, அம்மாவோட அம்மா, அம்மாவுடைய அம்மா, அவங்க இவங்க, தம்பி, பெரிய தம்பி, சின்ன தம்பி, அவன் இவன், வந்தவன் போனவன், இப்படியெல்லாம் நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி உறவினர்களில் ஒரு 100 ஒத்த வார்த்தை இருக்குது. உறவினர்களில் 100 உறவு முறைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வாரம் படிப்போம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பாருங்கள். நான் முன்பே சொன்னது போன்ற கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடங்களை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் முழுமையான வெற்றியை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.